ஹாய் ஆல், வெல்கம் டு வேதாந்த் பார்த்திபன் யூடியூப் சேனல். இன்றைக்கி வந்து ஒரு டெசர்ட் ரெசிபி, ஸ்வீட் சொல்லலாம், பால் பாயசம். ஸோ அதுக்கு 1/2 லிட்டர் பால் எடுத்திருக்கேன். அதை வந்து பால் நம்ம இப்போ கொதிக்க வைக்கிறோம். கொதிக்க வச்சுட்டு அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்ப்போமா. பாயச சேமியா, நெய், முந்திரி, திராட்சை, ஒயிட் சுகர். அதில் பண்ணால் தான் இது நல்லாயிருக்கும். அதனால் நான் ஒயிட் சுகர் எடுத்துக்கிறேன். நீங்கள் நாட்டு சர்க்கரையும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஒரு கடாயில் நெய் ஒரு 2 to 3 ஸ்பூன்ஸ், நீங்கள் அதிகமாக வேணால் கூட சேர்த்துக்கலாம். 1 டே சாப்பிட்றனால எந்த ப்ராப்ளமும் இல்லை. அதில் கேஷ்யூ நட் போட்டு கோல்டன் ப்ரௌன் ஆனோடனே வறுத்து தனியாக எடுத்துக்கிறோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ட்ரை கிரேப்ஸ். இது நல்லா இப்படி பலூன் மாதிரி வரணும், அதுதான் அதோட கன்சிஸ்டன்சி. பலூன் மாதிரி வந்ததுக்கப்புறம் அதையும் தனியாக நம்ம எடுத்து வச்சுக்கிறோம். அதுக்கப்புறம் அதே சேம் கடாயில் பார்த்திங்கன்னா பாயச சேமியா எடுத்து வச்சோம் இல்லையா ஒரு பேக்கெட்டில். இது இப்போ நான் பேம்பினோ எடுத்திருக்கேன். இதில் 1/2 பேக்கெட் எடுத்தால் போதும். நான் ஒரு 4 பேருக்கு செய்கிறேன். போதுமான அளவு கரெக்டாக இருக்கும். இதையும் நம்ம நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆக்கி எடுத்துக்கிறோம். ஓகேங்களா, இது ரொம்ப சிம்பிள். இப்போ இது எல்லாத்தையும் கொதிக்க வச்சதில் ஒன்று ஒன்றா ஆட் பண்ணணும். அப்புறம் ஆக்சுவலாக நம்ம கேரமலைஸ் பண்ணி சுகரை சேர்க்க போகிறோம். அதையும் நான் உங்களுக்கு இப்போ நெக்ஸ்ட்டு காமிக்கிறேன். கேரமலைஸ் பண்ணுறனால அந்த கலர் அப்படியே உங்களுக்கு ஜிகிருதண்டா கலரில் சூப்பராக வரும். அதுதான் இப்போது இதில் ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்பெஷல். ஸோ இப்போ வாங்க, ஆல்ரெடி கொதிக்க வச்ச பால் இருக்கே, அதில் இப்போ அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு நம்ம வறுத்து வச்ச பாயச சேமியாவை ஆட் பண்ணிக்கிறோம். சைட் பை சைடு இது ஒரு 10 to 15 மினிட்ஸ் ஆகும். நல்லா ரொம்ப குழன்னு ஆகிற வரைக்கும் விடக்கூடாது. ஒரு நார்மல் கன்சிஸ்டன்சியில் இருக்கப்போ எடுத்துட்டோம், நம்மளுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ சேம் அதே கடாயில் பார்த்திங்கன்னா சுகர் எடுத்துக்கிறோம். ஒரு 1 கப், ஒரு ஸ்மால் கப்பில் 1 கப் சுகர் எடுத்துக்கிறோம். அதில் லைட்டாக தண்ணி ஊற்றிட்டு மீடியம் இல்லை சிம்மில் வச்சு 5 to 7 மினிட்ஸ் நம்ம அப்படியே இப்படி கலக்கி கொடுத்துட்டே இருந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு சூப்பராக கேரமலைஸ்டு சுகர் கிடச்சிரும். ஸோ இது கேரமலைஸ் ஆகிறதுக்கு நடுவுலேயே பார்த்திங்கன்னா இது ஏலக்காய் பவுடர். நான் ஆல்ரெடி சர்க்கரையும் ஏலக்காவையும் போட்டு பொடி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதில் நம்ம லைட்டாக ஒரு 1/4 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த கலரில் தான் உங்களுக்கு கேரமலைஸ் சுகர் கிடைக்கும். இதை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றணும். அப்படியே மொத்தமாக ஊற்றுனீங்கன்னா ஒரு வரி பொங்கி வெளில வந்துடும். பார்த்தீங்களா கலர் எப்படி சூப்பராக சேஞ்ச் ஆகிருக்குன்னு. இதோட நம்ம வறுத்து வச்ச முந்திரி திராட்சையும் ஆட் பண்ணிக்கிறோம். நல்லா கலந்து கொடுத்துட்டு ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா சூப்பரான கேரமலைஸ்டு பால் பாயசம் நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் கூல் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்டீங்கன்னா ஜிகர்தண்டா டேஸ்ட் அப்படியே இருக்கும். நான் ஒரு ஃப்ளேவருக்கு லைட்டாக வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த பாயசம் மட்டும் இருந்தால் இப்படி, அதுக்கு நம்மளுக்கு ஒரு காம்பினேஷன் தேவை இல்லையா, அதுக்காக நான் வாழைக்காய் பஜ்ஜி அண்ட் வெங்காய பஜ்ஜிக்கு தொட்டுக்க சட்னி. என்ஜாய் பண்ணுங்கள். பாய்.